வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு கையில எடுத்திருக்கிறது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தியானம். அதுல குறிப்பா நவம்பர் 3, அதாவது ஐப்பசி 17 தேதிக்கான ஒரு சிந்தனை. தலைப்பு மின் விளக்கு. கேக்குறதுக்கு சும்மா ஒரு உருவக மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்குள்ள இருக்கிற கருத்து ரொம்ப ஆழமானது. அத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பேச போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். சுவாமிஜி இது ஒரு காட்சியோட ஆரம்பிக்கிறாரு. ஒரு இருட்டான அறை, அங்க ஒரு மின்விளக்கு இருக்கு. ஆனா அது அணைஞ்சு போயிருக்கு. ஆமா. அந்த விளக்கு அதுவும் இருட்டுல மூழ்கி மத்த பொருளையும் இருட்டுல மறைச்சு வச்சிருக்கு. இதுதானே தொடக்கம். ஆமா. அந்த தொடக்கமே ரொம்ப முக்கியம். அந்த அணைஞ்ச விளக்கு அங்க இருக்கிற மத்த மேசை, நாற்காலி மாதிரி சும்மா ஒரு பொருளா தான் இருக்கு. அதுக்குன்னு தனியா எந்த சிறப்பும் இல்ல. இந்த இடத்துல தான் அந்த தியானத்தோட முதல் வரி, அதோட ஆழம் புரிய ஆரம்பிக்குது. உன்னைச் சார்ந்திருப்பதாலேயே உன் பொருளே நான் உயிர் தரித்திருக்கிறேன். ம். இந்த வரி நம்மளோட இருப்பு, நம்ம வாழ்க்கை, அது தானா இயங்கல. அது ஒரு மேலான, ஒரு ஒளியான சக்தியை சார்ந்து இருக்குன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நான் இருக்கேங்கிறதே அந்த சார்பு நிலையால தான். ஓ, அந்த முதல் வரியே ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. சார்பு நிலை தான் அடிப்படைன்னு. சரி, இந்த மின்விளக்கு உருவகத்தை வச்சு இது எப்படி விளக்குறாங்க? இருட்டுல இருக்கிற அந்த விளக்குக்கு அப்புறம் என்ன ஆகுது? இங்கதான் அந்த உருவகத்தோட அழகே இருக்கு. சும்மா இருட்டுல ஒரு பொருளா கடக்கிற அந்த விளக்குக்குள்ள கரண்ட், அதாவது மின்சாரம் பாயும்போது என்ன நடக்குது? ம். அது வெறும் ஜட பொருளா இருந்த நிலைமை மாறி திடீர்னு சுடர் விட்டு ஒளிரும் ஒரு சுடர் விளக்கா மாறுது. ஆமாமா. அது ஒரு கருவிங்கிற நிலையிலிருந்து மாறி தானே ஒளியோட வடிவமா ஒரு ஜோதி சொரூபமா ஆயிடுது. இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? சும்மா இருந்த பொருள் சக்தி பாஞ்சதும் ஒளியே கொடுக்கிற ஒரு மூலமா மாறிடுது. ஆமா, இந்த மாற்றம் நடந்த பிறகு அது எப்படி அந்த சூழ்நிலைய மாத்துது? அந்த விளக்கு ஒளி வடிவமா ஆன உடனே ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குது. ஒன்னு, அது தன்னைத்தானே வெளிப்படுத்திக்குது. நான் ஒரு விளக்கு, நான் ஒளிர்கிறேன் அப்படின்னு அது சொல்லுது. ரெண்டாவது, அது வரைக்கும் இருட்டுல மறைஞ்சு கிடந்த அந்த ரூம்ல இருந்த மத்த எல்லா பொருளையும், மேசை, நாற்காலி, புத்தகம்னு எல்லாத்தையும் அது நமக்கு பார்க்க வைக்குது. சரி சரி. தன்னையும் காட்டி சுத்தி இருக்கிறதையும் காட்டுது. இதுதான் அந்த உருவகத்தோட முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த விளக்கு, அதுக்குள்ள போற கரண்ட், அது கொடுக்கிற வெளிச்சம், அதனால தெரியற பொருள்கள். இந்த முழு உருவகமும் நம்ம ஆன்மீக அனுபவத்தோட, அதாவது ஜீவாத்மான்னு சொல்றமே, அதோட எப்படி பொருந்துது? அந்த கனெக்ஷன் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இங்கதான் சுவாமிஜி அந்த ரொம்ப முக்கியமான இணைப்பு கொடுக்கிறாரு. அவர் எழுதுறாரு, அங்கனம் இறைவன் அருளால் ஜீவாத்மாக்கள் தங்களை உணர்கின்றனர், ஏனைய பொருள்களையும் பார்க்கின்றனர். அங்கனம். ஆமா, அந்த அங்கனங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே போலன்னு அர்த்தம். எப்படி கரண்ட் பாஞ்சதும் விளக்கு எரியுதோ, அதே மாதிரி இறைவன் அருள்ங்கிற அந்த சக்தி ஜீவாத்மா மேல படும்போதுதான் அங்கேயும் மாற்றங்கள் நடக்குது. ஓஹோ. அந்த அருள் என்ன செய்யுது? விளக்கு ஒளிர்ந்த மாதிரி அது ஜீவாத்மாவை ஒளிர செய்யுது. இந்த ஒளிர்வுனால ரெண்டு விஷயம் நடக்குது. விளக்குக்கு நடந்த மாதிரியே. முதல்ல ஜீவாத்மா தன்னை உணருது. நான் இருக்கேன், நான் ஒரு உணர்வுள்ள உயிர் அப்படிங்கிற அந்த செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு வருது. சரி. ரெண்டாவது, தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் தன்னை மாதிரி இருக்கிற மத்த ஜீவாத்மாக்களையும் தன்னை சுத்தி இருக்கிற இந்த உலகத்தையும் அதோட பொருள்களையும் அதனால பார்க்க முடியுது, உணர முடியுது. அப்போ நம்மளோட சுய உணர்வும் உலகத்தை பத்தின நம்ம அறிவும் கூட இறைவனோட அருளால தான் சாத்தியமாகுதுன்னு சொல்றீங்களா? இது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி நான் சிந்திக்கிறேன் அதனால நான் இருக்கேன் அப்படிங்கிற ஐடியால இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே. ஆமா, இது அந்த எண்ணத்திலிருந்து கொஞ்சம் வேற மாதிரி இன்னும் ஆழமான ஒரு சார்பு நிலைய சொல்லுது. டெஸ்கார்ட் சொன்ன மாதிரி சிந்தனை இருப்பு உறுதி பண்ணலாம். ஆனா இந்த தியானம் கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த சிந்திக்கிற திறனை எங்கிருந்து வருது? அந்த உணர்ற தன்மையே எப்படி சாத்தியமாகுது? இதுதான் கேள்வி. அதுக்கு பதிலாத்தான் இறையருள் அப்படிங்கறத முன்வைக்கிறாங்க. கரண்ட் இல்லன்னா பல்பு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அது எரியாது. அது சும்மா ஒரு கண்ணாடி குமிழிதான். சரிதான். அதே மாதிரி இறையருள் இல்லன்னா ஜீவாத்மா கிட்ட அறியிற திறன் இருந்தாலும் அது சும்மா செயலற்றதாதான் இருக்கும். அந்த அருள் தான் நம்ம உணர்வை தூண்டி நம்மள அறியவும் உலகத்தை அறியவும் வைக்குது. இது ஒரு வகையில நம்ம அறிவோட நம்ம உணர்வோட மூலத்துக்கே நம்மள கூட்டிட்டு போகுது. இது ஒரு தீவிரமான சார்பு நிலையை காட்டுது.
நம்மளோட அடிப்படை இருப்பும் அறியற திறனும் கூட நமக்கு வெளியிருக்கிற ஒரு சக்தியை நம்பி இருக்குங்கிறது இது ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் சிலருக்கு. உண்மைதான். இது நம்மளோட அந்த ஈகோவுக்கு, தனிமனித அகங்காரத்துக்கு ஒரு சவாலா இருக்கலாம். நாம எல்லாத்தையும் நாமளே செய்யறதா நினைக்கிறோம். ஆனா இந்த தியான பகுதி நம்ம திறமைகளோட வேர், நம்ம உணர்வோட ஆதாரம் நமக்கு வெளியே இருக்கிற ஒரு தெய்வீக சக்தியில இருக்குன்னு ஞாபகப்படுத்துது. அந்த முதல் வரிய மறுபடி பாருங்க. உன்னை சார்ந்திருப்பதாலேயே நான் உயிர் தரித்திருக்கிறேன். அந்த சார்பு நிலை தான் நம்ம இருப்போட, நம்ம அறிவோட அஸ்திவாரம்னு சொல்லுது இந்த கருத்து. இந்த பார்வை நம்மள ரொம்ப பணிவுள்ளவங்களா மாத்த வாய்ப்பிருக்கு. சரி, இந்த தியான பகுதியோட கடைசியில மாணிக்க வாசகரோட திருவாசகத்திலிருந்து ஒரு வரி கொடுத்திருக்காங்க. அது இந்த மின்விளக்கு உருவகத்தோட எப்படி இணையுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. அந்த மேற்கோள், யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னைப் பெறலாமே. இது திருவாசகத்துல ரொம்ப ஆழமான வரிகள்ல ஒண்ணு. ம். இதோட நேரடி பொருள் என்னன்னா, நானே நிலையற்றவன் பொய், என் மனசும் நிலையற்றது, நான் காட்டுற அன்பு கூட ஒருவேளை சுயநலம் கலந்ததா, முழுமை இல்லாததா, நிலையற்றதா இருக்கலாம் பொய். இப்படி நான், என் மனசு, என் அன்பு எல்லாமே குறையுள்ளதா, உண்மையற்றதா இருந்தாலும் என் கர்ம வினைகளோட பாரத்தினால வினையேன் கஷ்டப்பட்டு நான் உண்மையா மனசு உருகி உன்னை நோக்கி அழுதால் இறைவா உன்னை நான் அடைய முடியுமே அப்படிங்கறதுதான். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய். இது கேட்கறதுக்கு ரொம்ப நெகட்டிவா தெரியுதே. எல்லாமே பொய்னா அப்புறம் எதை வச்சு இறைவனை அடையிறது? இது ஒரு விரக்தியோட வெளிப்பாடா? இது விரக்தின்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஆழமான நேர்மை, ஒரு யதார்த்தத்தோட வெளிப்பாடு. மாணிக்க வாசகர் இங்க பொய்ன்னு சொல்றது இல்லவே இல்லாததுங்கிற அர்த்தத்துல இல்ல, அதை விட நிலையற்றது, குறையுள்ளது, முழுமை இல்லாதது அப்படிங்கிற அர்த்தத்துல. நாம நம்மளை பத்தி வச்சிருக்கிற பிம்பம் யான், நம்ம எண்ணங்கள் நெஞ்சு, நாம காட்டுற பாசம் அன்பு இதெல்லாம் பெர்மனன்ட் இல்ல, பியூர் இல்ல, அதுல கலப்படம் இருக்கலாம், அது மாறக்கூடியதுன்னு ஒப்புக்கிறது தான் இது. ஓஹோ. இது ஒரு விதமான ஆன்மீக மெச்சூரிட்டி, நம்ம குறைகளை நேர்மையா பார்க்கறது. சரி, இந்த குறைகளை ஒப்புக்கிறது எப்படி இறைவனை பெற உதவும்? இது மின்விளக்கு உருவகத்தோட எப்படி பொருந்துது? இங்கதான் அந்த கனெக்ஷன் ரொம்ப அழகா அமையுது. கரண்ட் பாயாத வரைக்கும் அந்த மின்விளக்கு எப்படி இருக்கு? இருட்டுல சும்மா. ஆமா, இருட்டுல ஒரு ஜடப்பொருளா யூஸ் இல்லாம செயலற்று இருக்கு. அதுகிட்ட ஒளி கொடுக்கிற தன்மை இருந்தாலும் அதை வெளிப்படுத்த முடியாத நிலையில இருக்கு. இந்த நிலைமையை தான் மாணிக்க வாசகர் பொய்ன்னு சொல்ற நம்ம குறையுள்ள முழுமை இல்லாத நிலைமையோட ஒப்பிடலாம். நாம இப்படி பொய்யா இருக்கலாம், குறைகளோட இருக்கலாம். ஆனா மாணிக்கவாசகர் அதோட நிறுத்தல. அவர் என்ன சொல்றாரு? ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்றாரு. அந்த ஆனால்ங்கிற வார்த்தை தான் டேர்னிங் பாயிண்ட். நம்ம குறைகள் ஒரு முடிவல்ல, அது ஒரு தடையா இருக்க வேண்டியதில்ல. அந்த அழுதால்ங்கிறது அது வெறும் சோகத்தை காட்டுதா? இல்ல, அது சும்மா கண்ணீர் வடிக்கிறதில்ல. அது ஒரு ஆழமான ஏக்கம், ஒரு தீவிரமான தாகம். இறைவா, நான் குறையுள்ளவன், நீதான் என் கதின்னு மனசு உருகி இறைவனை நோக்கி திரும்புறது, சரணடையிறது. இந்த உண்மையான தீவிரமான ஏக்கம்தான் அந்த அழுதல். அப்படி நாம நம்ம குறைகளை உணர்ந்து முழு மனசோட இறைவனை நோக்கி திரும்பும்போது அழுதா என்ன நடக்குது? விளக்குல கரண்ட் பாயிற மாதிரி. அதேதான், விளக்குல மின்சாரம் பாயிற மாதிரி இறைவனோட அருள் நம்ம மேல பாயுது. அந்த அருள் நம்ம கிட்ட இருக்கிற பொய்மைய, அதாவது நம்ம குறைகளை, அறியாமைய, அகங்காரத்தை நீக்கி நம்மள ஞான ஒளியா அந்த சுடர் விளக்கா மாத்துற சக்தி அதுக்கு இருக்கு. ஆஹா. அதனால நம்ம குறைகளை உணர்றது இறைவனை அடையறதுக்கு ஒரு தடையா இல்லாம, அதுவே இறைவனை நோக்கி திரும்புறதுக்கான ஒரு உந்துதலா, ஒரு காரணமா அமையுது. இருட்டுல இருக்கிற விளக்கு மாதிரி நாம இருந்தாலும் அந்த கரண்ட்டுக்காக ஏங்கினா அந்த ஏக்கமே அழுதால் அருளப்பெற்று ஒளிரும் வழியாகுது. அப்போ நம்ம பலவீனங்களே நம்ம பலமா மாற வாய்ப்பிருக்குன்னு சொல்றீங்க. நம்ம முழுமை இல்லாத தன்மையை ஒப்புக்கிறதே அருள பெறதுக்கான வாசலா இருக்கலாம். இது ஆச்சரியமான பார்வைதான். மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த வரிகளோட மையச் செய்தி. நாம பெர்ஃபெக்ட்டா ஆனதுக்கு அப்புறம் தான் இறைவனை அடைய முடியும்னு இல்ல. நம்ம குறைகளோடவே, அந்த குறைகளை உணர்ந்த நிலையிலேயே உண்மையான ஏக்கத்தோட இறைவனை நாடினா அவனை அடையலாங்கிறது ஒரு பெரிய ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்குது. இது சுயமுயற்சியால மட்டுமே முன்னேற நினைக்கிற நம்ம காலத்து சிந்தனைக்கு ஒரு மாற்றுப்பாதைய காட்டுது.
அதாவது சரணாகதியோட வலிமைய, அருளோட முக்கியத்துவத்தை இது காட்டுது. இப்போ நல்லா புரியுது. அந்த மின்விளக்கு உதாரணம், அது மூலமா விளக்குன இறை அருள், சுய உணர்வு, உலக அறிவு, அப்புறம் மாணிக்கவாசகரோட இந்த வரிகள், இது எல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்குது. நம்ம இருப்பு, நம்ம அறிவு, ஏன் நம்ம ஆன்மீக முன்னேற்றம் கூட அந்த மேலான சக்தியோட அருளை சார்ந்திருக்குங்கிறது தெளிவா தெரியுது. ஆக, இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட இந்த மின்விளக்கு தியான பகுதியிலிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னு தொகுத்து பார்த்தா, ஒரு மின்விளக்கு பிரகாசிக்கவும், சுத்தி இருக்கிறத ஒளிரச் செய்யவும் எப்படி கரண்ட்டுங்கிற வெளியிலிருந்து வர்ற சக்தி அவசியமோ, அதே மாதிரி நம்ம ஆன்மா தன்னை அறியவும், இந்த உலகத்தை உணர்ந்து கொள்ளவும் இறைவன் அருள்ங்கிற அந்த மேலான சக்தி ரொம்ப முக்கியம். இந்த சார்பு நிலைய உணர்றது தான் முதல் படி, இல்லையா? ஆமா. சுவாமி சித்பாவானந்தரும் அவர் மேற்கோள் காட்டின மாணிக்கவாசகரும் ஒன்னா சொல்றது இதுதான். அந்த மேலான சக்தியை சார்ந்து இருக்கிறதோட அவசியத்தையும் அந்த அருளோட முக்கியத்துவத்தையும் இந்த தியான பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம மாணிக்கவாசகர் காட்டுற மாதிரி நம்ம கிட்ட குறைகள் இருக்கிறது, நாம பொய்யானவங்கன்னு உணர்றது ஒரு முடிவல்ல. அதுவே உண்மையான ஏக்கத்தோட அழுதால் இறைவனை நாடுறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கலாம். அந்த ஏக்கம்தான் இறை அருளை நமக்குள்ள இழுக்கிற ஒரு காந்த மாதிரி வேலை செய்யுது. சரி, இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த தியானம் சொல்ற மாதிரி இறைவனோட அருள் தான் நம்மள அறியவும் உலகத்தை பார்க்கவும் வைக்குதுங்கிற கருத்தை நீங்க ஏத்துக்கிட்டா, இந்த ஆழமான சார்பு நிலைய உணர்றது, சொந்த கால்ல நிக்கிறது, இல்லனா சுயமுயற்சி பத்தின உங்களோட இன்றைய புரிதலை எப்படி மாத்தக்கூடும்? ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிற வரியில இருக்கிற அந்த உண்மையான ஏக்கம், அந்த மனசு உருகுன தேடல், உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சவால்களை சந்திக்கும் போதோ இல்லனா அமைதியை தேடும் போது எப்படி வெளிப்படலாம்? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.